ஜீசஸ். யாவரும் எழுந்த வண்ணமாக இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு முதலாவது நன்றி சொல்லி ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த இடத்தை தந்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த சபையிலே கூட வைத்தீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கத்தாதி கத்தாவே, நீங்க தான் பெரியவர், நீங்க தான் உயர்ந்தவராய் இருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்மைகளை செய்த எங்கள் நன்மை நாயகனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த கூடுதலை எங்களுக்கு தந்தீங்க, அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் நம்மை நடத்தினீங்க, அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நீங்க தான் பெரியவர், நீங்க தான் உயர்ந்தவர், நீங்க தான் மாறாத தேவனாய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கத்தாதி கத்தாவே, நீங்க தான் பெரியவர், நீங்க தான் மாறாத தேவன், நீங்க தான் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கத்தாதி கத்தாவே, நீங்க தான் போதுமானவராய் இருக்கிறவர், சகலத்தையும் புதிதாக்கும் தேவனாய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கத்தாவே, நன்றி செலுத்துகிறோம். கத்தாதி கத்தாவே, நீங்க தான் உயர்ந்தவர், நீங்க தான் மாறாதவர், நீங்க தான் விசாரிக்கிறவர், நீங்க தான் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்கிற தேவனாய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தேவாவியான எங்கள் அன்பு தகப்பனே, உங்களை வரவேற்கிறோம் ஐயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீங்க தான் மாறாத தேவன் அப்பா, விசாரிக்கிறவர், சேனைகளை கர்த்தர் என்று அழைக்கப்படுகிறவரே, யுத்த சேனைகளாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறவரே, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவியினாலே ஆகும் என்று சொன்னீரே, அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம் வாக்கு தத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. வாக்கு மாறாத தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. வாக்குகளை சொல்லுகிற தேவன், அதை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் நம்மை நடத்தினீர், இனிமேலும் நடத்த வல்லவராய் இருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம். தேவைகளை எல்லாம் சந்தித்தீங்க, புது பலத்தினால் இடக்கட்டினீங்க, புது கிருபைகளினால் எங்களுக்கு ஆண்டவரை தந்தீங்க, பொழுந்தீங்க, உங்க அபிஷேகத்தை பொழுந்தீங்க, அன்பினால் எங்களை அனவணைத்தீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. வாக்குகளில் வல்லவராய் இருக்கிறீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இயேசு என்ற வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த ஆண்டவரே, இந்த ஆராதனையும் கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த முதலாவது ஞாயிறுல கர்த்தாவே, 5வது மாதத்துல முதலாவது ஞாயிறுல ஆண்டவரே, இந்த இடத்திலே நிற்கிறோம் தகப்பனே. இயேசுவென்ற வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்துரு போடுகிற எல்லா திட்டங்களும் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்க தான் தொடர்ந்து வழிநடத்தும்படியாக ஆராதனையும் கருத்திலே ஒப்பு கொடுத்து எல்லா பாடல்களும் ஆண்டவரே, ஆண்டவரே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கும் போது தேவ ஆவியினால் நிறைந்து ஆண்டவரை ஆராதிக்கத்தக்கதாக, ஆண்டவரை உம்மை துதிக்கத்தக்கதாக, உம்மை போற்றத்தக்கதாக, ஆவியோடும் உம்மையோடும் தொழத்தக்கதாக கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னென்ன பலவீனங்கள் இருக்கிறதோ, சோர்வுகள், பலவீனங்கள், வியாதிகள் இருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தில் அது அகன்று போகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை துதிக்கவும் பலப்படுத்தத்தக்கதாக கர்த்தர் கிருபை அளிக்கும்படியாக, தேவ வார்த்தை வல்லமையாய் வெளிப்படுவதாக, தேவனின் சித்தம் நிறைவேறத்தக்கதாக நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இயேசு பெரியவர், அவர் செய்த நன்மையை நினைத்து நாங்கள் இந்த நாளில் நன்றி செலுத்துவோம். அவையானவரே, தேவாடி தேவனே உமக்கு நன்றி ராஜா. தேவாடி தேவனே, பெரியவரே, மாறாத கர்த்தரே உமக்கு நன்றி ராஜா. சர்வ வல்லவனே, மாறாத கர்த்தரே உமக்கு நன்றி ராஜா. எங்களை மறவாமல் நினைப்பவனே, மனதார நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தேவாடி தேவனே, உம்மே நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. துதிகன மகிமைக்கும் பாத்திர நீர் அல்லவோ ராஜா. தேவாடி தேவனே, பெரியவரே, மகிமை மேகமாக அடங்கி வரும் தேவனே உமக்கு நன்றி ராஜா. அவர் செய்த நன்மை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தேவாடி தேவனே உமக்கு நன்றி ராஜா.
ஆவியானவரே ஒரு நாவு போதாதையா ராஜா தேவாடி தேவனே கண்ணீரா நாங்க நன்றி சொல்லுகிறோம் அப்பா ஒரு நாவு போதாதே ராஜா தேவாடி தேவனே பெரியவரே யோசனையில் பெரியவராய் இருப்பவரே உம்மை ஆராதனை நாங்க செலுத்துகிறோம் ராஜா ஆராதனை நாயகர் நீரல்லவோ ராஜா விடுதலை நாயகர் வெற்றி தரும் கர்த்தராய் இருப்பவரே உமக்கு நன்றி உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா தேவாடி தேவனே உம்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா உம்மையை நாங்கள் வாழ்த்தி வர வைக்கிறோம் ராஜா பெரியவரே மாறாத கர்த்தரே உமக்கு நன்றி உமக்கே ஸ்தோத்திரம் ராஜா நீ சொன்னதை செய்ய முடிக்கும் கர்த்தராய் இருப்பவரே நீ நேற்றும் இன்றும் மீண்டும் மாறாத கர்த்தராய் இருப்பவரே உமக்கு நன்றி உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா அற்புதங்கள் அதிசயங்களை காண செய்ய வல்லவராய் நல்லவராய் இருப்பவரே உமக்கே நன்றி ராஜா ஓயாம நாங்கள் உண்மையை துதிக்கிறோம் ராஜா தேவாடி தேவனே பெரியவரே தேவனே நீ சகலம் செய்ய வல்லவராய் இருப்பவரே கத்தாடி கத்தரே உமக்கே நன்றி ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா புது பலத்தாளை நிரப்புபவரே புது எண்ணெயாளை பொலியும் கத்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா ஒரு நாள் உங்களை மறவாத தேவன் நீர் மட்டும் தான் ராஜா உம்மை போல வேற யாருண்டு ராஜா நன்மை செய்ய நீர் உண்டு ராஜா உம்மை தானே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ராஜா தேவாடி தேவனே உம்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா ஆராதனை நாயகன் நீர் அல்லவோ ராஜா தேவாடி தேவனே பெரியவரே உம்மை உள்ளவரே மாறாத கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் உற்சாகமா சேர்ந்து இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜா இயேசுவையே பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா 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 பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா 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 ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே சத்துருவை மிதிப்பார் சத்துருவை மிதிப்பார் எதிரி அடங்குவார் எதிரி அடங்குவார் இயேசுவே ஜெயிப்பார் இயேசுவே ஜெயிப்பார் ராஜரீகம் பண்ணுவார் ராஜரீகம் பண்ணுவார் நீயோ கரங்களை தட்டி துதித்து கொண்டிரு நீயோ கரங்களை தட்டி துதித்து கொண்டிரு ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே கட்டுகளை அறுப்பார் சாபங்களை முடிப்பார் சாபங்களை முடிப்பார் வேதனையை மாற்றுவார் வேதனையை மாற்றுவார் புது பலன் தருவார் புது பலன் தருவார் நீயோ கரங்களை அசைத்து துதித்து கொண்டிரு நீயோ கரங்களை அசைத்து துதித்து கொண்டிரு ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே விண்ணப்பத்தை கேட்பார் விண்ணப்பத்தை கேட்பார் கிருபையை பொழிவார் கிருபையை பொழிவார் வாக்குத்தத்தம் செய்தார் வாக்குத்தத்தம் செய்தார் நிறைவேற்றி முடிப்பார் நிறைவேற்றி முடிப்பார் நீயோ கரங்களை உயர்த்தி துதித்து கொண்டிரு நீயோ கரங்களை உயர்த்தி துதித்து கொண்டிரு ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே சத்துருவை மிதிப்பார் சத்துருவை மிதிப்பார்
கொண்டிரு நீயும் கரங்களை தட்டியே துதித்து கொண்டிரு ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா 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 பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா 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 ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே கட்டுகளை அறுப்பா சாபங்களை முடிப்பா வேதனையை மாற்றுவா புது பலன் தருவா நீயோ கரங்களை அசைத்து துதித்து கொண்டிரு 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 ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா 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 பாடு ஓசன்னா ஓசன்னா என்றும் ஓசன்னா 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 ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே விண்ணப்பத்தை கேட்பா கிருபையை பொழிவா வாக்கு தத்தம் செய்தா நிறைவேற்றி முடிப்பா நீயோ கரங்களை உயர்த்தி துதித்து கொண்டிரு 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 ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா 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 பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா 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 ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே தேவாடி தேவனே நீ பெரியவர் அற்புதங்கள் அதிசயங்களை காண செய்ய வல்லவராய் இருப்பவரே துதி கனவு மகிமைக்கும் பாத்திர நீரல்லவோ ராஜா தேவாடி தேவனே பெரியவரே மகிமை மேகமாக இறங்கி வரும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திர பணிகளை செலுத்துகிறோம் ராஜா நீ பெரியவர் மகிமைக்கு பாத்திரராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா நீ செய்ய நினைத்ததோடு நாள் தடைவராது ராஜா எங்களுக்காக யாவையை செய்யும் இருக்கும் கத்திரார் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி ராஜா தேவாடி தேவனே பெரியவரே தடைகள் உடைக்கும் தேவனாய் இருப்பவரே நீ கோடலான வெளிகளை
செவையாக்கு கத்தராய் இருப்பவரே, நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாத கத்தராய் இருப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தேவாடி தேவனே, தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகள் உடைக்கும் தேவனீர் எங்களுக்கு முன்பாக போய் செல்லும் கத்தராய் இருப்பவரே, உமக்கு நன்றி ராஜா. நீர் எங்களுக்காக கொடியேற்றும் கத்தராய் இருப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ராஜா. தேவாடி தேவனே, பெரியவரே, அற்புதங்கள் அதிசயங்களை காண செய்ய வல்லவராய் இருப்பவரே, உமக்கு நன்றி அப்பா. தேவாடி தேவனே, உமக்கு நன்றி ராஜா. நீ நேற்றும் இன்றும் என்றும் வாக்கு மாறாத கத்தராய் இருப்பவரே, உமக்கு நன்றி அப்பா. எங்களை காண்பவர் எங்களை காப்பார் நீடாலோ ராஜா. ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனாய் இருப்பவரே, உமக்கு நன்றி ராஜா. எங்கள் தேவைகளை சந்திக்கும் கத்தராய் இருப்பவரே, உமக்கு நன்றி அப்பா. தேவாடி தேவனே, உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. யெகோவா ஈரை எல்லாம் பார்த்து கொள்ளும் கத்தராய் இருப்பவரே, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆவியானவரே, யெகோவா ரூபாங்க நல்ல மேய்ப்பராய் இருப்பவரே, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தேவாடி தேவனே, உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. நிறைவான ஆவியானவரே, நீ வரும்போது காரியங்கள் சூழ்நிலைகள் மாறும் அப்பா. முடியாதது நிச்சயம் சாத்தியமாகுமே ராஜா. தேவாடி தேவனே, கத்தாடி கத்தரே, உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் அப்பா. அப்பா பிதாவே, அன்பான தேவன் நீர் அல்லவோ ராஜா. நீர் அற்புதங்கள் அதிசயங்களை காண செய்ய வல்லவராய் நல்லவராய் இருப்பவரே, உமக்கு நன்றி ராஜா. நீ வாக்கு உடைத்தவர், வாக்கு உண்மை உள்ளவராய் இருப்பவரே, உமக்கு நன்றி அப்பா. உமக்கே நன்றி ராஜா. பாவியான எங்களையும் உம் பிள்ளையாய் மாற்றின கத்த நீர் அல்லவோ ராஜா. தேவாடி தேவனே, எங்களை அழைத்தவர் நீர் அல்லவோ ராஜா. நீர் உண்மை உள்ளவராய் இருப்பவரே, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உண்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. தேவாடி தேவனே, உம்மை போல வேறு தெய்வம் இல்லை ராஜா. தேவாடி தேவனே, உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. உண்மையை நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம் ராஜா. யெகோவா ஷம்மா, எங்கள் கூடவே இருக்கும் கத்தராய் இருப்பவரே, உமக்கு நன்றி அப்பா. உமக்கே நன்றி ராஜா. உண்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உள்ளத்தில் ஆழ்ந்து சொல்லுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றி நீ, சொல்லுவோம் சேர்ந்து. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றி நீ. நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தேவனில்லை. கரங்களை ஏற்றி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
Hallelujah, 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 எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து போல் வேறு தெய்வனில்லை. Hallelujah, 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 Hallelujah. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றி நீர் உணர்ந்து பாடுவோம். பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றி நீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தெய்வனில்லை. Hallelujah, 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 Thank you, Lord. Hallelujah, தேவ பிரசன்னம், மகிமை பிரசன்னம், பரலோகத்தில் இருக்கிற அந்த மகிமை இறங்கி வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ரோகோ சந்தர பலதர பாபா. Hallelujah, thank you, Lord. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தெய்வனில்லை. Hallelujah, 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 Hallelujah. Thank you, Lord. என்னை முன்குறித்தீரே, நீ கைவிட மாட்டீர். என்னை முன்குறித்தீரே, அவர் உங்களை முன்குறித்தபடியினால் நீங்கள் இப்பொழுது அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்கள் நீ நல்லவர்,
அவன் சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீங்க தான் பெரியவர், உம்மை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நீங்க தான் பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை செய்கிறபடியினால் இந்த பிரச்சனை இந்த இடத்தில் இறங்குகிறது. தேவாவியானவரே எங்களை ஆளுகை செய்கிறேன். ஆண்டவரே எங்களை வெட்கம் தலையிலிருந்து இழந்தால் மற்றும் ஆண்டவரம் பிரச்சனை இறங்கி வருவதாக தேவாவியானவரின் அசைவு ஒரு கருவியில் ஒரு மாற்றம், ஒரு புதிதாக்கிற ஒரு மாற்றம் எப்பொழுது ஒரு மாற்றம் இயேசுவின் நாமத்தினால் சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன் சொன்னவர் இப்பொழுது சகலம் புதிதாக்கப்படுவதாக. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால், இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் சகலம் முப்பது புதிதாக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவிற்கு ஒரு வாட்சி வீசட்டும் ஆண்டவரே. பார்த்துக் கொண்டிருக்கிறவர்கள் மேலும் ஒரு காற்று வீசட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் அப்போஸ்தலர்கள் ஒரு மனப்பட்டு ஓரிடத்தில் கூடியிருந்தார்கள். அந்த இடம் அசைந்தது ஆண்டவரே, அசைந்தது ஆண்டவரே, அசைந்தது ஆண்டவரே. இப்பொழுது ஒரு அசைவு இயேசுவின் நாமத்தினால் உண்டாவதாக. இந்த mighty name of Jesus. ஓரா பாபா 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 சந்தர பலதர பாபா 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 ஓரி பலபா துரபா சந்தர பலபா. அப்படி ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஒரு அசைவு வரட்டும், ஒரு அசைவு வரட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஒரு அசைவு வரட்டும் இயேசுவின் நாமத்தினால். தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு அசைவு வருவதாக, ஒரு அசைவு வருவதாக, ஒரு அசைவு இந்த இடத்திலே வருவதாக. ஆண்டவர் யார் யார் எங்களோடு கூட துதிக்கிறார்களோ ஆராதிக்கிறார்களோ அவர்களின் உள்ளத்திலே ஒரு அசைவு வருவதாக, ஒரு வைராக்கியம் வருவதாக, ஒரு துணிவு வருவதாக, ஒரு தைரியம் வருவதாக, சுகம் வருவதாக. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே ஆசீர்வாதங்கள் பெருகுவதாக. இயேசுவின் நாமத்தினால் சூப்பர் நேச்சுரல் மிரக்கல் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்கள், இயற்கைக்கு மேலான அற்புதங்கள் இப்பொழுது நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினால் ஒரு சமாதானம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. சமாதானம் இயேசுவின் நாமத்தினால், சமாதானம் இயேசுவின் நாமத்தினால். Healing Lord, heal right now in the name of Jesus. Heal right now in the name of Jesus. தொண்டைகளை தொடுங்க, குடல்களை தொடுங்க இயேசுவின் நாமத்தினால். எல்லா நோங்குகளின் காரியங்களை தொடுங்க இயேசுவின் நாமத்தில். கண் பார்வைகளை குருட்டாட்ட கிரிகைகள் பார்வை அடைவதாக. ஊடல்கள் நடப்பார்களாக, சோழர்கள் கேட்கத்தக்கதாக இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். இப்பொழுது துரைக்கப்படட்டும் அழைக்கப்பட்ட கதவுகள் இயேசுவின் நாமத்தினால். செய்யத்து வெளியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. காதுகள் துரைக்கப்படுகிற நேமம் ஜீசஸ். ரீதந்தோடு சந்தனமந்தோடு ரிமமமமமபா கோரிமனந்தோடு சந்தரபலபதரபா. சொல்லிப்பாடு இல்லாத தன்மைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியே இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ஊரபா ஷேகந்தரபலபா. மூச்சு திணறுகள் இயேசுவின் நாமத்தில் heal right now in the name of Jesus. ஆண்டவரே காரியங்களை தொடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஈரல் பகுதிகளை தொடுங்க இயேசுவின் நாமத்தினால். இந்த name of Jesus, இந்த name of Jesus. ஒவ்வொரு அணுக்களையும் கர்த்தர் தொடுவீராக, ஒவ்வொரு செல்களையும் கர்த்தர் தொடுவீராக. ஆண்டவரே மூளைகளை தொடுவீராக இயேசுவின் நாமத்தினால்.
மூளைகளை தொடுவீராக இயேசுவின் நாமத்தினால். ஊரமா சந்தன கந்தனா ஓரபலந்தனா இவந்துனா துனாபா சந்தன மதுரா. இருள்கள் இருக்கிற ஜனங்கள் மெய்யான ஒளியை சந்திக்கட்டும் ஆண்டவரே, மெய்யான ஒளியை சந்திக்கட்டும் ஆண்டவரே. உரமா சந்தனமா துருபா சந்தனபலா ரேனலலபா சந்தனபலா துருபா சந்தனபா. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் கர்த்தரின் கரமே நடத்துவதாக ராஜா. தேவ ஆவியானவரே, நீங்க ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தா, நீங்க தான் பெரியவர், நீங்க தான் உயர்ந்தவர், நீங்க தான் மாறாத தேவனாய் இருக்கிறவர். இருள்கள் விலகட்டும் ஒவ்வொரு குடும்பங்களை விட்டு, வீடுகளை விட்டு. ஆண்டவரே, இருள்கள் இருந்தால், சமாதான குலைச்சல்கள் இருந்தால், இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அகன்று போகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதே ஆண்டவரே, அந்த இருளின் அந்தகார வல்லமைகளை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம், நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் அந்த ஆளுகை செய்யக்கூடாது ஒவ்வொரு நபர்களை விட்டு இப்பொழுது புறப்பட்டு போகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதாளத்துக்கு போ in the name of Jesus. ரேனனமா சொந்தரபோ சந்தனனலவா ரேகரமந்துரபோ சந்தரபலந்துரபோ. ஆண்டவரே, ஒவ்வொரு ஜனங்களும் உம்மை அழைத்தவர் உம்மையுள்ளவர், உன்னை அழைத்தவர், என்னை அழைத்தவரே நீர் உம்மையுள்ளவர் என்று பாடின போல அவர் உம்மையுள்ளவர். உனக்கு வாக்கு தத்தம் சொன்னவர் உமக்கு ஆண்டவரே நீர் உம்மையுள்ளவர். ஓ, என்னை தெரிந்து கொண்டீரே, என்னை மறுரூப மாற்றமாய் நடத்தினீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், சர்வ வல்லவர். உள்ளத்தினாலும் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி தேவ பிரசன்னத்தை உணர்ந்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, thank you Lord. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்க தான் சர்வ வல்லமை உள்ளவர். Thank you Holy Spirit of the Lord. ஆண்டவரே, நீங்க ஒவ்வொரு அவயவங்களையும் நீங்க இந்த நாளில் தொடுவீராக. எங்கிருந்து பார்க்கிறார்களோ, எங்கிருந்து ஆண்டவரை துதிக்கிறார்களோ, ஒவ்வொரு அவயவங்களையும் கர்த்தர் தொடுவீராக. ஒவ்வொரு செல்களையும் கர்த்தர் தொடுவீராக. ஆண்டவரின் சுகமளிக்கும் வல்லமை இந்த இடத்திலே இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் அது பாய்ந்து போகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நபர்களை தொடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினாலே சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீர் பெரியவர், நீர் அற்புதங்களை செய்கிறவர், நீர் உயிரோடு இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னவர், வாக்கு மாறாத தேவன். ஒவ்வொரு நாவுகளையும் தொடுங்க ஆண்டவரே, ஒவ்வொரு நாவுகளையும் நீங்க தொட்டு குணமாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீங்க தான் தொட வேண்டும். அற்புதங்களை உன் பிள்ளைகள் ருசி பார்க்கத்தக்கதாக ஒரு மாற்றத்தை கட்டளையிடுங்க, சமாதானத்தை கட்டளையிடுங்க. ஆண்டவரே, சுகத்தை நீங்க கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதமாய் நடத்தும், அதிசயமாய் நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். யாவரும் அமர்ந்திருப்போம். தேவ பிரசன்னம் இந்த இடத்தில் இருக்கிறது. ஆண்டவர் எங்களை நினைவு கூர்ந்திருக்கிறார். ஆண்டவர் எங்களை உற்று நோக்கி பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். நாங்கள் துதிக்கும் போது முழு இருதயத்தோடு ஆண்டவருக்கு அர்ப்பணித்து நாம் துதிக்கும் போது ஆண்டவர் இறங்கி வருகிறவராய் காணப்படுகிறவர். அங்கு அசைவை கொண்டு வருகிற தேவனாய் அங்கு செயல்படுகிறவராய் இருக்கிறவர். அவர் செயலில் வல்லவராய் எங்கள் மத்தியிலே காணப்படுகிறார்.
ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக இந்த 5வது மாதத்தில் 1வது ஞாயிறில் நாங்கள் நிற்கிற பிரகாரம் ஆண்டவர் எங்களை சகலத்தையும் புதிதாக்க வல்லமையுள்ள தேவனாய் இருந்து அவர் எங்களை என்னென்ன காரியங்களில் நாங்கள் மாற்றம் அடையணுமோ அதையெல்லாம் மாற்றி அமைக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்குள் கிரியை செய்ய வேண்டும். நீங்கள் விட்டு கொடுக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் அங்கு கிரியை செய்வார். ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகும் தேவன், எங்கள் அசைவை கவனிக்கிற தேவன், எங்கள் கூக்குரலை கேட்கிற தேவன், எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் என்று வேதத்தில் தெளிவும் திட்டவுமாய் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீ பெரிய காரியங்களை செய்கிறபடியினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நீங்கள் எங்கிருந்தாலும் ஆண்டவர் நிச்சயமாய் இந்த ஆராதனையின் மூலமாய் தொட்டிருப்பார், சுகமாக்கியிருப்பார், விடுதலை ஆக்கியிருப்பார். பேசும் தேவன் இந்த நாளில் எங்களோடு பேச வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். தலைகளை தாழ்த்தி இந்த வேத வசனத்துக்காக நாங்கள் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த வேத வசனங்கள் ஆண்டவரே சித்தத்தின்படி இந்த இடத்தில் பேசப்படுவதாக. தேவன் சித்தத்தின்படிதான் ஒவ்வொரு காரியங்களும் நடக்கத்தக்கதாக வேண்டுகிறோம் கர்த்தாவே. நீ பேசும் தேவன், உயிரோடு எழுந்த கர்த்தராய் இருக்கிறபடியினால் என்ன தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறபடியினால் ஜனங்கள் என்ன தேவையோடு இருக்கிறார்கள், என்ன கஷ்டத்தோடு இருக்கிறார்கள், என்ன காரியங்களுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நீர் தான் நன்றாய் அறிவீர் கர்த்தாவே. அதன் பிரகாரமாய் நீர் பேசும்போது அந்த காரியங்களை நடப்பிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பேசும் நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நாளில் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், இந்த 1வது ஞாயிறாய் இருக்கிறபடியினால் இந்த மாதத்தில் திருவிருந்து தேவன் வார்த்தை தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதை நாங்கள் வாஞ்சியோடு கேட்போம் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே சகலத்தையும் ஆண்டவர், அனைத்தையும் ஆண்டவர் புதிதாக்கி உங்களை நாமத்தை அல்ல தேவனின் நாமத்தை மகிமைப்படுத்துவார். இந்த நாளில் வாசிக்க போகிற வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 5வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். சிங்காசனத்தில் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்று ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவானவர் யோவான், அப்போஸ்தலர் யோவானுக்கு இந்த காரியத்தை சொல்லுகிறார். இந்த சகலத்தை நான் புதிதாக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறேன். இது சத்திய வசனமாய் இருக்கிறது. இந்த சத்திய வசனத்தை நீ எழுத வேண்டும். இந்த சத்திய வசனத்தை பேசுகிற இடங்களிலே கர்த்தரின் கிருபை சகலத்தையும் புதிதாக்குகிற அந்த வல்லமை வெளிப்படத்தக்கதாக இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது என்றால், சத்தியமாய் இருக்கிறது என்றால், நாங்கள் பேசும்போது ஆண்டவர் சகலத்தையும் புதிதாக்கி ஆகுகிற வல்லமையுள்ள, சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த காரியத்தில், இந்த மாதத்தில் ஆண்டவர் எங்களுக்கு புதிதாக்கத்தக்கதான கிரிகைகளை கிருபை அளிக்க வல்லமையுள்ளவராய் காணப்படுவார். சகலத்தையும் புதிதாக்க அவரால் தான் முடியும். நம்மளால் ஒன்றும் கூடாது. நாங்கள் என்னதுக்கு கவலைப்படுகிறோமோ, எதற்கு சோர்ந்து போயிருக்கிறோமோ, நம்மால் ஒன்றும் கூடாது. ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி பார்த்து நாங்கள் காரியத்தை அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம் என்றால், அவர் சகலத்தையும் உனக்காக புதிதாக்கி மறுரூப மாற்றம் உடையத்தக்கதாக நீ பெற்ற
பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் கிரியை செய்வார். ஏனென்றால் அவரின் நாமம் எல்லா நாமங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அவர் அழைக்கப்படுகிறார், அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன், ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று அழைக்கப்படுகிறவராய் இருக்கிறவர். அவர் துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறவர். அவர் சகலத்தையும் புதிதாக்க வல்லமையுள்ள கர்த்தராய் இருக்கிறவர். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் அதே அதிகாரம் 6வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன், தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரூற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஆண்டவர் நமக்கு இலவசமாய் ரட்சிப்பை கொடுத்தார், எங்களுக்கு இலவசமாய் அபிஷேகத்தை கொடுத்தார், இலவசமாய் கொடுக்கிற எங்கள் தேவனாய் இருக்கிறார். அதுதான் ஆண்டவர் ஜீவனுள்ளவர், அல்பாவும் ஒமேகாவும் என்று அழைக்கப்படுகிறவர், ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர். தாகமாய் இருக்கிறவனுக்குத்தான் அங்கு ஜீவ தண்ணீரை ஆண்டவர் கொடுக்கிறவராய், அதுவும் இலவசமாய் கொடுக்கிறேன் என்று வாக்குகளை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போம் என்றால் சகலத்தையும் புதிதாக்குவார். என்ன காரியமா இருந்தா என்ன, உங்கள் உடலுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்தா என்ன, செல்களில் ஒரு குழப்பங்கள் இருந்தா ஆண்டவர் சகலத்தையும் ஆண்டவர் புதிதாக்க வல்லமையுள்ள கர்த்தராய் இருக்கிறார். அதான் ஆயிற்று என்று சொல்லுகிறார். ஆயிற்று என்றால் நடந்தாயிற்று என்று சொல்லுகிறார். நீ விசுவாசமாய் இருக்கும் போது, ஆண்டவர் மேல் தாகமாய் இருக்கும் போது, ஆண்டவரை நோக்கி ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்காக செய்வார், ஏனென்றால் அவர் அல்பாவும் ஒமேகாவுமாய் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிற தேவன். என் காரியத்திலே சகலத்தையும் அவர்தான் செய்ய முடியும். அவர்தான் ஆகாத காரியம், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாம் நினைத்து அது விசுவாசித்து நடப்போம் கேட்போம் என்றால் அவர் இலவசமாய் உனக்கு தருவார். ஏனென்றால் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். வானத்தையும் பூமியும் ஆதியாய் இருக்கிறவர். அங்கு ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த கர்த்தர். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் தெளிவும் திட்டமாய் சொல்லப்படுகிறது. தேவன் தான் சிருஷ்டித்தார், தேவன் தான் உருவாக்கினார், தேவன் தான் சகலத்தையும் புதிதாக்கினார், சகலத்தையும் உருவாக்கும் தேவன் நம் தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் உருவாக்குற தேவன், சிருஷ்டிக்கும் தேவனாய் இருக்கிறபடியினால் அவரிடத்தில் நாம் அனைத்தையும் கேட்கும் போது அனைத்தையும் புதிதாக்கி ஆண்டவர் தான் தேவன் என்று வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 8வது வசனம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமா இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். பாருங்க, இருக்கிறேன் 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 என்று இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய தெளிவும் திட்டமாய் சொல்லுகிறார். நான் இருக்கிறேன், உங்களை அழைத்து செல்ல வருகிறவராய் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் திருவுளம் பற்றுகிறவராய் காணப்படுகிறார். நான் மறுபடியும் அவர் சொல்லுகிறார், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று திருவிழம் பற்றுகிறார். துவக்கத்திலும் இருக்கிறார், முடிவிலும் இருக்கிறார். முடிந்த பிறகு நம்மை அழைத்து செல்கிறவரும் அவர்தான். அவர் எங்களோடு அவர் கூட இருந்து எல்லா காரியத்தையும் சகலத்தையும் ஆண்டவர் புதிதாக்கவே நம்மோடு கூட இருக்கிறார். அந்த இருளை அகற்றி போட்டு ஒளியாய் இருந்து ஒளியான காரியங்கள், மகிமையான காரியங்கள் ஆண்டவர் செய்ய தக்கதாக எங்களோடு இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 19வது வசனம்.
நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. யோவான், அப்போஸ்தலர் யோவானுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க போகிறவைகளையும் எழுது எழுது என்று ஆண்டவர் அப்போஸ்தலர் யோவானுக்கு ஆண்டவர் தெளிவு திட்டமாய் சொல்லுகிறார். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க போகிறதையும் ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் யோவான் மூலமாய் ஆண்டவர் இந்த வெளிப்பாட்டை எழுத வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 13வது வசனம். நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரையும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். முந்தி இருந்தவர் ஆபிரகாமோடு இருந்தவர், இப்ப பிந்தினவர்களோடும் ஆண்டவர் இருக்கிறார். பிந்தினவர்கள் நாங்கள், முந்தினவர்கள் ஆபிரகாம் சந்ததியாய் இருக்கிறார்கள். பிந்தினவர்கள் ஆபிரகாமின் சந்ததி கூட்டமாய் நாங்கள் அழைக்கப்பட்டு இந்த இடத்தில் இருக்கிற அவர்களோடும் எங்களோடும் அவர் இருக்கிறார். அவர் இருந்து காரியங்களை நடப்பிக்கிறார். 22வது அதிகாரம் 12 சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின் படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. சீக்கிரமாய் வருகிறேன், சீக்கிரமாய் வருகிறேன். ஆண்டவர் வர போகிறது, அது நிச்சயமாய் இருக்கிறது. சீக்கிரமாய் வரப்போகிறேன். அவர் சொல்லுகிறார், சேவ சபைக்கு சொல்லுகிறார், நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். என் வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். வருகையிலே நீங்கள் கைவிடாதபடி நீங்கள் ஆயத்தப்படுத்தி விழித்திருக்க வேண்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவர் வேத வசனத்தினூடாக நம்மை தெளிவுபடுத்துகிறார். நம்மை ஆயத்தப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு எச்சரிக்கிறார் என்பதில் ஒரு சந்தேகம் இல்லை. நாம் ஆயத்தப்பட வேண்டும், மற்றவர்களையும் நாம் ஆயத்தப்பட வேண்டும். குடும்பமாய் துதித்ததை விட்டுவிட்டு சபைக்குள்ளே கடந்து வந்து சபை பிள்ளைகளோடு சேர்ந்து நாம் துதித்து ஆராதித்து தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரின் வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம் என்றால் நாம் அவரின் வருகையில் கைவிடாதபடி நாம் அழைத்து செல்லப்படுவோம். ஆண்டவர் நிச்சயமாய் வரப்போகிறார். இது கடைசி காலமாய் இருக்கிறது. ஆண்டவர் வெளிப்படுத்துகிற தேவன் யோசேப்பின் காலத்தில் பார்க்கும்போது அவன் சிறு வயதாய் இருக்கும்போது இப்படி காரியங்கள் உன் காரியங்கள் இப்படியாய் இருக்கும் என்று வெளிப்படுத்தின தேவன் எங்கள் காரியங்களையும் ஆண்டவர் நிச்சயமாய் வெளிப்படுத்தி அந்த காரியத்துக்காக ஆயத்தப்படுத்தி அந்த காலம் வரும்போது நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். யோசேப்பு சிறு வயதாய் இருக்கும் போது அவனுக்கு வெளிப்படுத்தினார், அங்கு ஆயத்தப்படுத்தினார், அங்கு எகிப்திலே கொண்டு வந்து ராஜாவுக்கு அடுத்தவனாய் நிறுத்தினார். அது ஆண்டவரின் சித்தமாய் இருக்கிறது. ஆண்டவர் வெளிப்படுத்தினார் யோசேப்புக்கு, அதை நிறைவேற்றும் தேவன். ஆண்டவர் வெளிப்படுத்தினால் உங்களுக்கு ஆண்டவர் நிறைவேற்றுவார். வெளிப்படுத்தாதபடி நாம் ஒரு காரியத்தை நாம் முயற்சி பண்ணினோம் என்றால் நாம் அழிந்து போவோம். காலம் துவக்கத்தில் நன்றாய்த்தான் இருக்கும், நல்ல சந்தோஷமாய் கலிகூறுதலாய்த்தான் இருக்கும். ஆனால் போக 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 நீங்கள் மங்கி எரிகிற திரியை போல இருக்கத்தக்கதாக அங்கு காலங்கள் மாற்றிவிடும். பிசாசானவன் உங்களை கச்சிக்கிற சிங்கத்தை போல விழுங்கத்தக்கதாக போராட்டங்களை ஏவத்தக்கதாக செயல்படுவான். அங்கு மங்கி போய்விடுவீர்கள். கர்த்தர் வெளிப்படுத்தி
பயன்படுத்தினால் அந்த காலம் வரும்போது, அந்த நேரம் வரும்போது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார் என்றால் உயர்த்துவார். அதற்கு முன்பாக உங்களை ஆயத்தப்படுத்துவார். ஆயத்தப்படுத்தும் போது அங்கு கஷ்டமாய்த்தான் இருக்கும், போராட்டமாய்த்தான் இருக்கும், நிந்தையாய்த்தான் இருக்கும், அவமானமாய் தான் இருக்கும். ஆனால் அதற்கு தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். நாம் பொறுமையோடு காத்திருந்து அந்த வெளிப்பாட்டை நாம் சுதந்தரிக்க வேண்டும் என்றால் பொறுமையோடு காத்திருப்போம். அந்த நேரம் வரும்போது ஆண்டவர் நிச்சயமாய் உருவாக்கி நம்மை உயர்த்துவார். அப்படித்தான் பேதுருவை அழைத்த தேவன், பேதுரு காரியத்திலே பேதுரு பின்மாற்றம் அடைந்த நேரத்திலும் ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியத்தை அவர் மறக்கவில்லை. பேதுரு மீன் பிடிக்க போனாலும் ஆண்டவர் அவனை மறுபடியும் அழைத்தார். ஏனென்றால் யோவான் 21வது அதிகாரம் 17வது வசனத்தில் ஆண்டவர் கடைசியாய் சொல்லுகிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை நீ மேய்க்க வேண்டும். எனக்கு தேவையான ஆடுகளை நீ மேய்த்து அங்கு பயிற்சி எடுத்து நீ வேத வசனங்களை சொல்லும் போது அங்கு அவர்கள் கற்றுக்கொண்டு அதன்படி தேவனிடத்தில் சேர்ந்து தேவனின் சித்தத்தை செய்வார்கள் என்று ஆண்டவர் திட்டம் கொண்டார். அப்போஸ்தலர் பேதுருவை ஆண்டவர் பெந்தெக்கோஸ்து நாளிலே அவன் கோழையாய் இருந்தான். ஆனால் பெந்தெக்கோஸ்து நாள் அன்று ஆவியானவர் பொழிந்தருளினார். ஆவியானவர் பொழிந்த போது அவன் புது பலன் அடைந்து அங்கு சகலதும் அவனுக்குள்ளே புதிதாக்கப்பட்டு அவன் வேத வசனங்களை எடுத்து சொல்லும் போது அங்கு ஜனங்கள் இருதயம் குத்தண்டவர்களாய் மனம் திரும்பினார்கள். என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொன்னவர் அவர் கைவிடாதபடி பரிசுத்த ஆவியானவரை பொழிந்து பேதுருவுக்கு ஆண்டவர் பயிற்சி கொடுத்து அங்கு நடத்துகிறார். என் ஆடுகளை மேய்க்கத்தக்கதாக அவனை மாற்றுகிறார். அல்வாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறவர், ஆதியும் அந்தமாய் இருக்கிறவர். அவர் உன்னை நடத்துவார். சகலத்தையும் புதிதாக்க வல்லமையுள்ள தேவனாய் அங்கு காணப்படுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 17வது வசனம். நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல் அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாயிருக்கிறேன். நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிரோடு இருக்கிறேன் என்று அவர் திருவிழம் பற்றுகிறார். பாருங்க, முந்தி இருந்தேன், ஆபிரகாமோடு இருந்தேன், யாக்கோப்போடு இருந்தேன், ஈசாக்கோடு இருந்தேன், எலியாவோடு இருந்தேன், இப்பொழுது உங்களோடும் இருக்கிறேன். நீங்கள் பிந்தினவர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நான் உயிரோடு இருந்து உங்களோடு இருந்து உங்களை புதிதாக்கத்தக்கதாக ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க எங்கு சென்றாலும் எங்கு போனாலும் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க எந்த சூழ்நிலையில கஷ்டப்பட்டிருந்தா, என் சூழ்நிலையை யாரும் புரிந்து கொள்ள முடியாது, அந்த சூழ்நிலையை அனுபவித்தால் தான் அந்த சூழ்நிலையை புரிந்து கொள்வார்கள், நான் சொன்னாலும் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று நினைக்கலாம். ஆனால் புரிந்து கொள்ளுகிற தேவன் உங்களை விட்டு விலகாதபடி உங்களோடே கூட இருக்கிறார். ஆபிரகாமை அழைத்து வாக்குத்தத்தம் சொல்லி வாக்குகளை நிறைவேற்றின தேவன் உங்களோடும் இருந்து உங்களுக்காக யாவையும் செய்து முடித்த தேவன். உங்கள் காரியங்களை அவர் செய்து சகலத்தையும் புதிதாக்கி உங்கள் நாமத்தை அல்ல தேவனின் நாமத்தை மகிமைப்படுத்த உங்களை சந்தோஷப்படுத்துவார். அப்படிப்பட்ட தேவன் தான் உயிர் உள்ளவருமாயிருக்கிறேன். செத்த காரியம் அல்ல, நாம் ஆராதிக்கிற தேவன் உயிர் உள்ளவர். உயிர் உள்ளவரை நாம் ஆராதிக்கிறோம். உயிருள்ள சத்திய வசனத்தை நாங்கள் கேட்கிறோம். அது கேட்கும் போதே நமக்குள்ளே புதிய சிருஷ்டியாய் கர்த்தர் மாற்றுகிறார்.
எஸ்ஐயா 41வது அதிகாரம் 4வது வசனம். நான் செய்து 41வது அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? முந்தினவராயிருக்கிற கர்த்தராகிய நான் தானே, பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான் தானே. அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற் கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? அவர் நம்மை அழைக்கிறவர், நம்மை தெரிந்து கொள்கிறவர், நம்மை அழைத்து தனியே விடுகிறது அல்ல. ஆண்டவர் நம்மை நடத்துகிறவர், நம்மோடு கூட இருந்து முந்தினவரா இருக்கிற கர்த்தராகிய நாம் தானே, பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நாம் தானே. கர்த்தர் நம்மோடு இருந்து காரியத்தை வாய்க்க பண்ணுவார். காரியம் முடியாத காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். அடைக்கப்பட்ட கதவுகள், ஆசீர்வாதத்துக்கு தடையாய் இருக்கிற தடைக்கற்கள், எரிகோ மதிலை போல இருக்கிற அந்த தடைக்கற்கள் விலகத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு முன்பாக யுத்த வீரனாய் கடந்து செல்வார். கடந்து சென்று அந்த தடைகளை எல்லாம் நீக்கி போடுகிறவராய் அவர் இருக்கிறார். எங்களோடு இருக்கிறார். எதற்காக இருக்கிறார்? நன்மைகளை செய்து நன்மைகளின் காரியங்களை நமக்கு தந்து ஆண்டவர் எங்களை மகிழ்ச்சி அடையத்தக்கதாக, ஒரு ஜோய் அவருக்குள் வரத்தக்கதாக, சந்தோஷம், சமாதானம், சுகம், பலம் இருந்து நம்மை நடத்தத்தக்கதாக நம்மோடு இருக்கிறார். எஸ்ஐயா 41வது அதிகாரம் 2வது வசனம். கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி தமது பாதபடியிலே வரவழைத்தவர் யார்? ஜாதிகளை அவனுக்கு ஒப்பு கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி அவர்களை அவன் பட்டயத்துக்கு தூசியும் அவன் வில்லுக்கு சிதறடிக்கப்பட்ட தாளடியும் ஆக்கி. பாருங்க, ஆபிரகாமை அழைத்தவர் ஆபிரகாமுக்கு எதிராய் வந்த காரியங்களை எல்லாம் தூசியாய் மாற்றி விட்டார். ஒரு மலையை போல இருக்கிறதை, எங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற கிருகைகளை தூசி போல ஆண்டவர் மாற்ற வல்லமையுள்ள கர்த்தராய் இருக்கிறார். அப்படித்தான் தூசியாய், பட்டயத்துக்கு தூசியும் அவன் வில்லுக்கும் சிதறடிக்கப்படத்தக்கதாய் மாற்றுகிற தேவன் எங்களுக்கு விரோதமாய் வருகிறது. எந்த நாவுகள் நமக்கு விரோதமாய் பேசுகிறதோ, செயல்படுகிறதோ, அந்தந்த காலங்கள் நமக்கு விரோதமாய் இருக்கிறதோ, அதையெல்லாம் மாற்றி அமைக்கத்தக்கதாக ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆபிரகாமோடு இருந்தவர், ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தவர், அவர் எங்களோடும் இருந்து அந்த காரியங்களை நமக்கு செய்கிற கர்த்தராய் இருக்கிறார். எஸ்ஐயா 41வது அதிகாரம் 8வது வசனமும் 9வது வசனமும். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். ஆண்டவர் சொன்ன வாக்குகளை ஆண்டவர் நிறைவேற்றுவார். எத்தனை ஞானத்தோடு ஆண்டவர் பேசுகிறாரோ தெரியல. நீ என் தாசனாயிருக்கிறாய், நான் உன்னை தெரிந்து கொண்டவனாயிருக்கிறாய், நான் உன்னை வெறுத்து விடவில்லை, உன்னை மறக்கவே இல்லை, உன் காரியத்தை நான் அக்கறையாயிருக்கிறேன், உன் சகலத்தையும் புதிதாக்கத்தக்கதாக சகலத்தையும் ஆண்டவர் புதிதாக்கி காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அவர் உன்னை வெறுக்கவில்லை, உன்னை மறந்து போகவில்லை, உன்னை கைவிடுவதில்லை. ஏனென்றால் நீ என் தாசனாயிருக்கிறாய், நான் உன்னை தெரிந்து கொண்டவனாயிருக்கிறார் என்று ஆண்டவர் இஸ்ரவேலின் ஜனத்தோடு, ஆபிரகாமின் சந்ததியோடு ஆண்டவர் சொன்ன வாக்கு. ஆபிரகாமின் சந்ததியுமாய் நாம் இருக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கும் பேசியிருக்கிறார். அந்த காலம் வரும்போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை உயர்த்துவார். பாடு அனுபவிக்கிற காலம் ஒரு சிறு குறுகின காலமாயிருக்கும். அது ஒரு பயிற்சி காலமாயிருக்கும். அந்த பயிற்சி காலம் முடிந்த பிறகு ஆண்டவர் நிச்சயமாய் அந்த வாக்குகளை நிறைவேற்றுவார். நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் நம்மை பழக்குகிறார். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களையும் பழக்கினார், ஈசாக் யாக்கோபின் குடும்பத்தையும் பழக்கினார். பாருங்க, ஏசாயா
41வது அதிகாரம் 15-16வது வசனத்தை வாசிப்போம். இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களிகூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். நீயோ கர்த்தருக்குள் களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ள மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். பாருங்க, நீயோ கர்த்தருக்குள் களி கூறத்தக்கதான காலம் வரும், அந்த நேரம் வரும். கர்த்தருக்குள்ளே நீ களி கூற வேண்டும், கர்த்தருக்குள்ளே நீ பலப்பட வேண்டும், கர்த்தருக்குள்ளே நீ பயிற்சி அடைந்து தேர்வுள்ளவனாய் அங்கு இருக்க வேண்டும். டெஸ்ட் வரும்போது நீ பயிற்சி அடைந்தால்தான் வெற்றியை அடையத்தக்கதாக ஆண்டவர் நம்மை உருவாக்குறவர். கூர்மயமான பற்களுள்ள ஜாத்திரம் எந்திரமாக்குகிறார் என்று சொல்லப்படுகிறது. நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்குவாய் என்று சொல்லப்படுகிறது. பழக்கி எடுத்தால்தான் இந்த காரியத்தில் வெற்றியாய் நடக்கத்தக்கதாக ஆண்டவர் மாற்றுவார். வனாந்தரத்தில் தண்ணீரை ஆண்டவர் உருவாக்குறவர். வனாந்தரத்தில் எங்கும் தண்ணீர் கிடையாது, ஆனால் தண்ணீரை ஊற்றி நதிகளை ஆண்டவர் அங்கு வரவழைக்கிறவராய் இருக்கிறார். வனாந்தரத்தில் உண்டு பண்ணுகிறவர். எங்கள் வாழ்க்கையிலே எது வனாந்தரமாய் இருக்கிறதோ அதை செழிப்பாய் மாற்ற வல்லமையுள்ள கர்த்தராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட காரியத்தை எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார். வனாந்தரத்தில் தண்ணீர் வருமா? இந்த வனாந்தரத்தில் என்ன காரியங்கள் செழிக்குமா என்று நாங்கள் நினைத்திருந்தால் ஆண்டவரின் வார்த்தை உண்மையுள்ளது, சத்தியமுள்ளது, அது உருவாக்குறதா இருக்கிறது. சகலத்தையும் புதிதாக்குற தேவனின் வார்த்தை பொய் உரையாததா இருக்கிறது. வனாந்தரத்திலே தண்ணீரை உண்டாக்கி ஆண்டவரை முளைக்க பண்ணுகிற தேவன், முளைக்க பண்ணுகிறவர். வளராது என்று சொல்லுகிற காரியத்தில் அந்த வனாந்தரத்திலேயே அவர் முளைக்க பண்ணுவார். அவர் உயரத்தக்கதாக ஆண்டவர் அதை முளைக்க பண்ணுவார். அப்படிப்பட்ட தேவன் நம் தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் நிச்சயமாய் மாறாத தேவன், எங்கள் மத்தியிலே காணப்படுகிற தேவன். பாருங்க, போன கிழமை சொன்ன அந்த எரிகோ பட்டணத்தில் ஒரு ஸ்திரீ இருந்தால், அந்த ஸ்திரியை தெரிந்தவர் அந்த காரியத்திலே, அந்த ஸ்திரியின் காரியத்திலே சகலதையும் புதிதாக்கினார். மத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனம். மத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனம். சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். பேர்வாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். பாருங்க, ஒன்றுக்கு முதலாவது இருந்த ஸ்திரியை ஆண்டவர் சகலத்தையும் புதிதாக்கி அவளை உருவாக்கினார், புதிதாக்கினார், பயன்படுத்தினார். அந்த சந்ததியின் மூலமாய் அங்கு காரியங்களை செய்தார். அப்படிப்பட்ட தெய்வந்தான் சகலத்தையும் புதிதாக்க வல்லமையுள்ளவர், சகலத்தையும் சிருஷ்டிக்க வல்லமையுள்ளவர். எபிரியர் 12வது அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். துவக்கிறவர் எதை துவக்கிறார், எதை முடிக்கிறார்? விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கித்தான் நாம் பிரயாணம் பண்ண வேண்டும். நம் ஓட்டம் அப்படித்தான் இருக்க வேண்டும். துவக்கிறவரும் முடிக்கிறவரை நோக்கி நாங்கள் பார்த்து அந்த காரியத்தில் விசுவாசத்தோடு நாங்கள் ஓட வேண்டும். அப்போதான் சகலத்தையும் ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே புதிதாக்குவார். சகலத்தையும் புதிதாக்குகிறது அவரால் மாத்திரம்தான் கூடும். நாம் என்ன செய்ய வேண்டும்? வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 14வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 14வது வசனம். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும்
வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். முதலாவது நாம் செய்ய வேண்டியது என்ன? அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். சகலதும் நம் வாழ்க்கையிலே புதிதாக்கப்பட வேண்டும் என்றால், சீர்படுத்தப்பட வேண்டும் என்றால், எங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள், சுகங்கள், பலன்கள், பரிசுத்தங்கள் வர வேண்டும் என்றால், அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு நடப்போம் என்றால், அந்த காரியத்திலே நாம் தேற்றி பெற்று சுகத்தோடு பலத்தோடு ஆசீர்வாதத்தோடு நாம் இருப்போம். இரண்டாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 19வது வசனம். Revelation chapter 2 verse 10. நீ படப்போற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இரண்டாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், மரண பரியந்தம் உண்மையாய் கர்த்தருக்குள் இருக்க வேண்டும். மரண பரியந்தம், அதான் முடிவு நாள். முடிவு நாள் நெருங்கும் மட்டும் நாம் கர்த்தருக்குள் உண்மையாய் இருக்க வேண்டும். துவக்கமும் முடிவும் அவர். அவரே ஆல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? மரண பரியந்தம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கடைசியாக எபிரியர் 12வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் வாசித்தோம் அல்லவா? அவர் இயேசுவை நோக்கி, அவரை நோக்கி நாம் செயல்பட வேண்டும். முதலாவது அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக மரண பரியந்தம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மூன்றாவதாக இயேசுவை நோக்கி பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். என்ன சூழ்நிலையாய் இருந்தாலும், என்ன தேவையாய் இருந்தாலும், என்ன சரீரத்தில் காரியங்கள் உங்களுக்கு புதிதாக்கப்படணுமோ, ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களாய் அவரின் கற்பனையை கை கொள்ள வேண்டும். அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நன்மைகளை செய்ய வேண்டும். காரியங்களிடத்திலே மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். பழைய காரியங்களை நினைத்திருந்தால் கசப்பாய் இருக்கும். கசப்பான வேர்வு உங்களுக்குள் இராதபடி அதை புடுங்கி போட வேண்டும். அவரின் கற்பனைகளை கை கொள்கிறவர்கள் அப்படியாயிருப்பார்கள். இரண்டாவது மரண பரியந்தம் உண்மையாயிருக்க வேண்டும். அவர் செய்த நன்மைகளுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படித்தான் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசுவை நோக்கி ஓடுகிறவர்களாய், மரண பரியந்தம் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறவரை, ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறவரை, முந்தினவரும் பிந்தினவரை இருக்கிறவரை, அவரிடத்தில் நாம் அவரை நோக்கி பிரயாணம் பண்ணுவோம் என்றால் சகலதும் நமக்கு புதிதாக்கப்படும். அவரின் சித்தத்தின்படி நாம் விட்டு கொடுப்போம் என்றால் சகலத்தையும் ஆண்டவர் புதிதாக்க வல்லமையுள்ள கர்த்தராய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயந்து காரியங்களை செய்வோம். ஆண்டவர் நிச்சயமாய் எங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் நாம் திருவிருந்துக்கு கடந்து போகிறோம். திருவிருந்து முக்கியமான பந்தியாய் இருக்கிறது. ஆண்டவர் சொன்ன கட்டளையாய் இருக்கிறது. இப்பொழுது வேத வசனங்களை வாசிப்போம். அதற்கு முன்பாக ஆண்டவர் என்னென்ன காரியத்தை சொல்லியிருக்கிறார், யார் யார் பந்தியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பது ஆண்டவரின் திட்டமாய் இருக்கிறது. ஏதோ தானோன்ற அல்ல, தேவனின் திட்டத்தின்படி ஆண்டவரிடத்தில் நாம் செய்வோம் என்றால், ஆண்டவர் அந்த திருவிருந்தை நீங்கள் பானம் பண்ணும்போது, ஆண்டவரை நினைத்து பானம் பண்ணும்போது, நீங்கள் உங்கள் சரீரத்திலே உள்ளான மனிதனுக்குள்ளே புதிதாக்கப்படுவீர்கள். சர்வ சிருஷ்டிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியினால் ஆண்டவர் அற்புதங்களை செய்து நாமத்தை மகிமைப்படுத்துவார். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள். ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படும் என்னுடைய சரீரமாக இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார்.
ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினானில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கின தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவினரும் வியாதியுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இப்பொழுது திருவிருந்துக்காக நாங்கள் கடந்து வருவோம். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட். பரிசுத்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த திருவிருந்துக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, திருவிருந்து காரியத்தையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, திராட்ச ரதத்தையும் அப்பத்தையும் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. நீங்கள் சொன்ன கட்டளைகளை நாங்கள் வாசித்தோமே கர்த்தாவே. ஆண்டவரே, இதை சுத்திகரிப்பீராக, இதை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. இதில் பானம் பண்ணுகிறவர்கள் மத்தியில் ஒரு மர்வ மாற்றங்கள், சகலதும் புதிதாக்கத்தக்கதான வல்லமைகள், ஆண்டவரே, சுகங்கள், பலங்கள், விடுதலைகள் உண்டாகத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பந்தியில் கலந்து கொள்கிறவர்கள் பரிசுத்தத்தோடும் பயபக்தியோடும் கலந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, திருவிருந்தில் கலந்து கொள்ளத்தக்கதான புதிய கிருபைகளையும் புதிய பலத்தையும் புதிய பரிசுத்த வல்லமைகளையும் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் தான் ஆசீர்வதிக்கணும். இந்த பாத்பத்தையும் ரசத்தையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டி நிற்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Thank you, Jesus. தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த திருவிருந்தில் காரியத்தில் கர்த்தாவே, ஆண்டவரே, நீங்கள் தான் இந்த கட்டளையிட்டு இருக்கிறீங்கப்பா. நாங்கள் அதற்கு கீழ்ப்படிந்து கர்த்தாவே உம்மை நினைவு கூறுகிறோம். எல்லாரும் ஆண்டவர் எங்களுக்காக அடிக்கப்பட்டார், எங்களுக்காக நொறுக்கப்பட்டார், எங்கள் காரியங்களுக்காக ஒவ்வொரு துளியையும் இரத்தத்தையும் ஆண்டவர் சிந்தினாரே. அவருக்காக அவரை நினைவு கூறுவோம். தேங்க்யூ லார்ட். எங்கள் பாவங்களை எல்லாம் அவர் சுமந்தார், எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் சுமந்து, எங்கள் நோய்களை எல்லாம் சுமந்து எங்களை விடுதலை ஆக்கினார். அவரை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, எங்களை காரியங்களை நீங்கள் பொறுப்படுங்கப்பா. என்னென்ன காரியத்தில் தவறி விட்டோமோ அந்த காரியத்தை ஆண்டவரே புதிதாக்கி சுஷ்டிகரித்து பரிசுத்தப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சீர்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்கள் எங்களுக்காக அடிக்கப்பட்டீங்கப்பா, எங்களுக்காக நொறுக்கப்பட்டீங்க கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தீங்க ராஜா. எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. நீங்கள் வரும் அளவும் இதை நினைவு கூறுங்கள் என்று சொன்னீங்கப்பா. அதை நினைவு கூறுகிறோம் இந்த நாளிலே கர்த்தாவே. நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தத்தோடும் பயபக்தியோடும் ஆண்டவரே இந்த பந்தியிலே நாங்கள் வந்து கலந்து கொண்டு கர்த்தாவே உம்மையே நோக்கி பார்க்கிறோம் ராஜா. உம்மையே நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. நீங்க தான் சர்வ வல்லமையுள்ளவர் அப்பா. ஆண்டவரே, எங்களை காரியங்களை வாய்க்க பண்ணும். இதை பானம் பண்ணும் போது கர்த்தாவே உள்ளுக்குள் இருக்கிற வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக, குழப்பங்கள் அகன்று போவதாக ஆண்டவரே. நீங்க புதிதாக்கும்படியாய்
சகலத்தையும் புதிதாக்குவேன் என்று சொன்ன வாக்கின்படி ஐயா எங்களை புதிதாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்கள் ஆண்டவரை மாற்றுங்க, புதிதாக்குங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். யாவரும் பணம் பண்ணுவோம். தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த பாக்கியம் அநேகருக்கு கிடைக்கவில்லை கர்த்தாவே, ஆனால் எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீங்க தான் பெரியவர், நீங்க தான் உயர்ந்தவர், நீங்க தான் மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறீங்க ஐயா. எங்களை உருவாக்குற தெய்வனாய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே காணிக்கை எடுக்கிற நேரமாய் இருக்கிறது. ஆண்டவரே, இந்த காரியத்தை நீங்க பொறுப்படுங்கப்பா. ஆண்டவரே, இந்த காரியத்தில் உங்க காரம் இருக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காணிக்கைகளை ஆண்டவரே நீங்கள் ஒவ்வொரு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கே போட்டாலும், இந்த காணிக்கை பொட்டியில் போட்டாலும், பேங்கில் போட்டாலும் கர்த்தாவே, எந்த காரியமாக இருந்தாலும் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்கள் தான் ஆசீர்வதிக்கிறவர், நீங்கள் தான் அவர்களின் தேவைகளை சந்திக்கிறவர். ஆண்டவரே, இரட்டைத்தனமாய் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒன்றும் குறைவுபடக்கூடாது ஆண்டவரே, வீண் செலவுகள் வரக்கூடாது கர்த்தாவே. அவர்களை முற்றிலும் நீங்கள் ஆசீர்வதித்து அவர்களின் எல்லைகளை பெரிதாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காணிக்கைகளை போடுவோம் இந்த நேரத்தில். Thank you Lord, thank you Father, in the name of Jesus. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நேரத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இம்மட்டும் நம்மை நடத்தினவர் இனிமேலும் நடத்த வல்லவராய் இருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீங்கள் பெரியவராய் இருந்து பெரிய காரியங்களை செய்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. Thank you Lord, thank you Holy Spirit of the mighty God. தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நேரத்திலும் நீங்கள் கூட இருந்தீங்க. இவ்வளவு நேரமும் அப்பா எங்களோடு கூட இருந்தீங்க ஆண்டவரே. எங்களை பலப்படுத்தினீங்க ஐயா, எங்களை சுகப்படுத்தினீங்க ஆண்டவரே. வார்த்தையின் மூலமாக எங்களை தட்டி எழுப்புனீங்க, ஒரு விசுவாச வீரர்களாக எங்களை எழுப்புனீங்க. அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சகலத்தையும் புதிதாக்குவேன் என்று சொன்ன தேவன் எங்கள் வாழ்க்கையிலே புதிதாக்குவீர் என்பதில் ஒரு சந்தேகம் இல்லைப்பா. அதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் எங்கு போகிறோமோ, எங்கு வருகிறோமோ, எங்கு செல்கிறோமோ, எங்கு காரியத்தை நடப்பிக்கிறோமோ கர்த்தாவே, நீங்கள் கூட இருப்பீராக, வழி நடத்துவீராக. ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் கூட இருங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. போக்குவரத்தில் கூட இருங்க, எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். யாவரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.